கருப்பு கொண்டக்கடலை முன்னாடி நான் லைட்டாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதறவுக்கு வதக்கி விட்டுட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணியை எடுத்து வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துட்டு கலருக்காக 3/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், காரத்துக்காக 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு வேக வச்சிருக்க கொண்டக்கடலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஆகிடுச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்ட பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.